இல்லை இல்லை, பழத்தை பிரிக்க கூடாது. முழு பழமாக சாப்பிட்டால் தான் பலன் உண்டு. என்ன நாரதா? உண்மை உண்மை. நாரதரோட கலகம் நன்மையில தான் முடியும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் நாரதர் செஞ்ச ஒரு கலகம் தான் அறுபடை வீடுகள்ல மூன்றாவதா இருக்கிற பழனி கோவில் உருவாகிறதுக்கான காரணமா இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? இந்த கதையை நான் சொல்றேன் வாங்க. ஒரு நாள் கைலாசத்துல சிவபெருமான், பார்வதி, முருகர், பிள்ளையார் எல்லாரும் ஒன்னா இருந்த சமயத்துல நாரதர் சிவபெருமானுக்கு ஒரு ஞான பழத்தை கொடுத்தாரு. அப்போ விநாயகர், அடடா பழமா, எனக்கும் பழம்னா ரொம்ப பிடிக்கும், எனக்கு கொடுங்கன்னு சொல்ல, முருகரும் எனக்கும் பழம்னா பிடிக்கும், எனக்கு கொடுங்கன்னு சொல்லி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதுக்கு சிவபெருமான் 2 பேருக்கும் இடையில ஒரு போட்டி வச்சாரு. யார் இந்த உலகத்தை முதல்ல சுற்றி வரீங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஞான பழம்னு சொல்ல, முருகர் உடனே அவரோட மயில் வாகனத்துல ஏறி கிளம்பி போயிட்டாரு. ஆனா நம்ம பிள்ளையார்கிட்ட இருக்கிறதோ ஒரு குட்டி மூஞ்சலி, இதுல எப்படி போறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு நின்றுட்டு இருந்தாரு. நாரதர் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்னன்னா, அனைத்தையும் சிவமயம்னு சொல்றீங்களே, அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்க, அதுக்கு நாரதர், இந்த உலகத்துக்கே அப்பா அம்மாவான சிவன், பார்வதி இந்த உலகத்துல எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. அதை கேட்ட உடனே விநாயகர் சிவன் பார்வதிய சுத்தி வந்துட்டு, நீங்க தான் என் உலகம்னு சொல்லிட்டு அந்த ஞான பழத்தை அவர் வாங்கிக்கிட்டாரு. உலகத்தையே சுத்தி வந்த முருகர் இதை பார்த்த உடனே ரொம்ப கோபம் கொண்டு ஆண்டி கோலத்துல போயிட்டு ஒரு மலைக்கு மேல நின்னாரு. பழத்தினால சண்டை வந்ததுனால அந்த மலைக்கு பழனின்னு பேர் வந்துச்சு. அந்த பழனி முருகனை நம்ம கருண்டால டான்ஜூர் பெயிண்டிங்ல ரொம்ப அழகா பண்ணியிருக்கோம். இதை பத்தி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா அறுபடைன்னு கமெண்ட் பண்ணுங்க.